திருவள்ளூர் மாவட்டம் அண்ணாமலைச்சேரி மீனவ கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற்ற நிலையில் படகு சின்னத்தில் போட்டியிட்டு கர்ணன் வெற்றி. தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சிறுலுவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாமலைச்சேரி மீனவ கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனநாயக முறையோடு அண்ணாமலைச்சேரி மீனவ கூட்டுறவு சங்கத்திற்கான தலைவர் தேர்தல் நடைபெற்றது. இதில் அந்த கிராமத்தை சேர்ந்த 4 பேர் போட்டியிட்டனர். படகு சின்னத்தில் கர்ணன் என்பவரும், மீன் சின்னத்தில் தேவேந்திரன் என்பவரும், இறால் சின்னத்தில் அசோக் என்பவரும், நண்டு சின்னத்தில் ஜெயராமன் என்பவரும் போட்டியிட்ட நிலையில் தேர்தலின் போது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்றும், தேர்தலை முழு கிராம பொதுமக்களே நடத்துவர் என்றும், அரசியல் தலையீடு, தனிநபர் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது என்றும், தேர்தல் பிரச்சினை ஏற்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கடுமையான விதிமுறைகளை கிராம மக்கள் பின்பற்றி வந்தனர். கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் உண்டியல் அமைத்து அதில் வாக்கு சீட்டுகளை செலுத்தி தேர்தல் நடத்திய நிலையில் அண்ணாமலைச்சேரி மீனவ கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள 579 நபர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வந்தனர். தொடர்ந்து படகு சேர்ந்து போட்டியிட்ட வேட்பாளர் கர்ணன் 192 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் இடத்தில் இறால் சின்னத்தில் போட்டியிட்ட அசோக்குமார் 190 வாக்குகள் பெற்றார். திருவள்ளூர் மாவட்ட மீன்வளத்துறை வழங்கும் மீனவர் சலுகைக்காக அமைக்கப்பட்ட மீனவ கூட்டுறவு சங்க நிர்வாகிகளுக்கான கூட்டமைப்பு அடுத்த 4 மாதங்களில் நடைபெற இருப்பதால் அதற்காக 4 மாதங்களுக்கு முன்பே அண்ணாமலைச்சேரி மீனவ கூட்டுறவு சங்கத்திற்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு இந்த தேர்தல் நடைபெற்றது. கூட்டமைப்பு மூலம் கிராம மக்களுக்கு தேவையான சலுகைகள் அனைத்தும் திருவள்ளூர் மாவட்ட மீனவர் நலத்துறை சார்பில் பெற்றுத் தரும் நிர்வாகிகளுக்கான தேர்தலாக இது அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போட்டு கையெழுத்து மட்டும் செக் பண்ணுங்க. போட்டு